Andrew sir, thank you for joining us. Next we'd like to welcome Good morning, ladies and gentlemen. I am pleased to welcome you to all. My sincere thanks to all the dignitaries who are here today. The Joy Alucas Foundation was started in 2009 and believes in giving back to society. Today is not just a ceremony, it is a celebration of hope and new beginning. A home is more than building. It is where families live and dreams grow. Today we are proud to hand over another 50 Joy homes to delivering families in Tamil Nadu. To the families receiving homes today, we wish you joy and a bright future. Together we are not, and I am going to speak some Malayalam words, and we are going to start a திரு ஜாய் சார் அவர்களே, மேடம் ஜாலி அவர்களே, அலி குப்புசாமி செட்டியார் அவர்களே, பாரதி பாஸ்கர் அவர்களே, பிரசாந்த் அவர்களே, கல்யாணமாலை அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளரும் ப்ரொடியூசர் ஆக்டர் டைரக்டருமான வைஸ்டார் கதிரேசன் அவர்களே, தயாரிப்பாளர் சம்பத் அவர்களே, டைரக்டர் சரண் அவர்களே, அவரும் படம் எடுத்திருக்காரு, நடிகர் தயாரிப்பாளர் ஆர்.கே. சுரேஷ் அவர்களே, தேவயானி அவர்களே, மற்றும் இங்கே குழுந்திருக்கும் அனைத்து டிக்னிட்டரிஸ்க்கும் 50 வீடுகளை வாங்கப் போகும் அதிர்ஷ்டசாலிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஜாய் வந்து கிருஷ்ணர் அவர் ஒரு புக்கு எழுதினார், அவருடைய சுயசரிதை தங்க மகன். அதை நாங்கள் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணோம். அவர் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி இந்த லெவலுக்கு வந்திருக்காருன்றது அந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதில் வந்து அவர் எவ்வளோ சிரமப்பட்டார் வாழ்க்கையில். இங்கேருந்து துபாய்க்கு போய் அங்கே எவ்வளோ அந்த டைம்லேயும் ஒரு சின்ன வார் இருந்தது, அதெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகி திரும்பி வந்து இன்னைக்கு இந்த நிலைமையில் எவ்வளோ பெரிய நிலைமை. அதாவது உலகத்தில் 200 ஸ்டோர் ரூம்ஸ் த்ரூஅவுட் த வேர்ல்டு. இங்கே தமிழ்நாடு இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையும் ஜாயின்ட் ஸ்டோர் இருக்குது. அதை வெற்றிகரமாக நடத்திட்டு வராங்க. அது எப்படி நடத்துகிறாங்கன்னா, இன்றைக்கி அந்த காலத்தில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்டோர் ரூம் இருக்கும். அப்போ தான் போய் நம்ம தங்க நகை வாங்க முடியும். அதை வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு 10,000, 20,000, 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் பண்ணி அதில் வந்து எல்லா வித வெரைட்டிஸும் நகை கொண்டாந்து மக்களுக்கு மலிவான விலையில் கிடைக்கணும் ஏற்பாடு பண்ணி எல்லா வெரைட்டிஸும் வேர்ல்டில் இருக்கிற அவ்வளோ ஜுவல்லரி செலெக்ஷனை கொண்டாந்து ஒவ்வொரு ஷோரூம்லேயும் அவங்க ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே ட்ரெயின் பண்ணி எப்படி கஸ்டமர்ஸை ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி அவர் வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறது இல்லை, என்னுடைய பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவார். அவங்களுக்கு தங்க இடம், சாப்பாடு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி போனஸ் கொடுத்து அவங்க ரொம்ப அழகாக பாதுகாத்துட்டு வராரு. இது சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அவங்க அப்பா வந்து சொத்தை பிரிக்கும்போது உயிர் எழுதும்போது ஒரு பகுதியை வந்து அனாதை இல்லங்களுக்கும் சோஷியல் சர்வீஸ்க்கும் எழுதி வச்சார். அதே பாணியில் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய லெவலுக்கு போனாலும் மக்களுக்கு உபயோகரமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. 2015-16 சென்னையில் வந்து புயல் அடித்து பின்னி பிணைஞ்சிருக்கிற டைமில் இப்போது வந்து வெள்ள நிவாரண நிதிக்காக அன்றைக்கு இந்த
மாண்புமிகு திரு ஜெயலலிதா அவர்களிடம் 2 கோடி ரூபாய் கொடுத்து வெள்ள நிவாரண நிதி ஏற்பாடு செய்தார். இதை யாரும் மறக்க முடியாது. அது மாதிரி தொடர்ந்து பல விஷயங்கள் பண்ணிட்டு வராரு. இன்னைக்கு 200 ஷோரூம் மட்டும் இல்லை, 119 ட்ரைபல்ஸ்க்கு ஒரு வில்லேஜே கட்டுறாரு. 119 வில்லேஜஸ், கிராமங்கள். இன்னைக்கு இங்கே ஒரு 50 பேருக்கு வீடுகள் கொடுக்குறாரு. வீடு சொந்த வீடுகளில் இயக்கத்தில் இருக்கிறவங்க நாலு போல எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி அவர்கிட்ட வசதி இல்லாதவங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க கேட்டால் அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு 50 வீடுகளுக்கு சாய்வாக போகிற பாக்கியசாலிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வீடுங்கிறது ஒரு வரப்பிரசாதம். அந்த வரப்பிரசாதம் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து இங்கே பேச வைத்ததற்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். என் அன்பான சேட்டா ஜாய் அவர்களுக்கும், ஜாய் ஃபவுண்டேஷன் தலைவி திருப்பதி ஜாய் அவர்களுக்கும், பத்மபூஷன் ஐயா நல்லியர் சார் அவர்களுக்கும், அண்ட் இந்தியன் ஆப்ரேஷன்ஸை பார்த்துட்டு இருக்கேன் மிஸ்டர் தாமஸ் அவர்களுக்கும், முக்கியமாக மேடம் பாரதி பாஸ்கர் மேடம் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்க கல்யாணமலை சார் அவர்களுக்கும், என்னோட அங்கமாக இருக்க இப்போது புதுசாக ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், அதுலேருந்து என்னுடைய ஃபேமிலி இங்கே வந்திருக்காங்க. முக்கியமாக கதிரேசன் சார், 5 ஸ்டார் கதிரேசன் சார் அவர்களுக்கும், என்னோட சகோதரர் திரு ஆர்கே சார் அவர்களுக்கும், அவரோட துணைவர்களுக்கும், மேடம் உங்களை எப்படி சொல்லலாம் உங்களுக்கும், அண்ட் என்னுடைய டைரக்டர் திரு சரசர் அவர்களுக்கும், மயங்கோபி சார் அவர்களுக்கும், இன்னொரு ஒரு அழகான ஒரு நடிகர் உங்களுக்கும், அண்ட் ஜாய் சார்னாலே ஜாய் சார் மட்டும் இல்லை, அவருடைய அடியில் இருக்க ஒவ்வொருத்தருமே ஜாய் என்றாலே நீங்கள் தான், பீப்புள் ஹூ ஒர்க் அண்டர் ஹிம், உங்களுக்கும், அண்ட் ரொம்ப முக்கியமாக பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நாள். எப்படி சொன்ன மாதிரி இட் இஸ் த 18th பர்த்டே ஆஃப் த சென்னை ஷோரூம். ரொம்ப ஸ்பெஷலான நாள். இந்த ஸ்பெஷலான நாளில் ஒரு அருமையான ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்குது, வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு. கல்யாணம் பண்ணிப்பாருன்னா திரும்பி நம்ம ஜாய்கிட்ட தான் வரோம். அது எல்லாம் தெரிஞ்சோம். கல்யாணம் பண்ணும்போது என்ன நகை எல்லாம் சொல்லிட்டு ஜாய்கிட்ட தான் வரோம். பட் வீடு கட்டிப்பாருன்னா அதுக்கும் இப்போ ஜாய் ஃபவுண்டேஷன்லேருந்து, ஜாய் ஹோம்ஸ்லேருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வீடே இருக்காது, நல்லா இருக்காது சொல்கிற ஒரு 50 குடும்பங்களுக்கு ஒரு தரமான ஒரு அருமையான ஒரு வீடு கொடுத்து, எனக்கும் ஒரு வீடு இருக்குன்னு சொல்கிறது இப்போ ஒரு நல்ல லைன் சொன்னாங்க. அதான் வீடு என்பது ஒரு ப்ரிவிலேஜ் கிடையாது, வீடு என்பது ஒரு ரைட்டுன்னு. ஸோ அவங்களுக்கு எனக்கு வீடு இருக்கிற ரைட்டு கொடுத்ததுக்கு முதல்ல திரு ஜாய் சாருக்கும் அவர் துணையாக ஜோலிக்கு நன்றிகளும். ஏன்னா இன்றைக்கி ஒரு 50 குடும்பங்கள் எனக்கும் ஒரு வீடு சொல்லியிருக்குன்னு சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அண்ட் நம்ம எல்லாமே பார்த்தோம். அதாவது ஜாய் ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா வீடு மட்டும் இல்லாமல் கேன்சர் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், மக்களுக்கு எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ ரொம்ப அருமையாக எவ்வளோ தூரம் அவன் சாதது இந்த கையில் வாங்கி இந்த கை தரது யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே காமிச்சது கொஞ்சம் தான். ஏராளமான நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அந்த ஜாய் ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு பொது மக்களுக்கு ஒரு சேவையாக செஞ்சு அதை எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். எப்பயுமே நான் எல்லா ஃபங்க்ஷனும் சொல்கிறது ஜாய் சேட்டா ஹீஸ் அ விஷனரி, ஹீஸ் அன் எக்ஸாம்பிள். அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு காமிப்போம், இப்போ இது மாதிரி வரணும் அவர் மாதிரி வரணும். இன்றைக்கி ஜாய் சார் அது மாதிரி இருக்கார். அதாவது ஒரு தனித்தனிமையாக எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் இன்றைக்கி ஒரு எம்பையராக கட்டி இப்போ அவர் மட்டும் ஜாலியாக இல்லாமல் அவரோட குடும்பம் மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப் மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் திருப்பி கொடுக்குறது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ திரு ஜேட்டா, தேங்க்யூ, வண்டர்ஃபுல்.
அண்ட் இது ஜஸ்ட் அ ஸ்டார்ட் தான், ஜஸ்ட் அ ஸ்டார்ட். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து ஜாயில் எங்கெங்கெல்லாம் பேர், அதாவது நம்மளுக்கு வந்து சந்தோஷம் என்ன சொல்லுவோம், வாழ்க்கையில் என்ன வேணும் சந்தோஷம் வேணும்னு சொல்லுவோம். அந்த சந்தோஷமே இவர் மூலியமாக வருதுன்னு நினைக்கும் போது இட்ஸ் அகேன்ஸ் ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ சேட்டா. ஸோ விஷ் யூ அது காடோட எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் நம்ம ஸ்டாஃப்க்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே ஜாய்லகா ஸ்டோர் வேறு சரி ஒவ்வொரு ஸ்டாஃப்மே எல்லாருக்கும் வந்து ஆல் ய பிளெஸிங்ஸ் ஃப்ரம் காட் ஷுட் பி பிளெஸ்ட் அப்பான் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ். காட் பிளெஸ் யூ. மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் பெருமை மிகு திரு ஜாய் அவர்களே, அவருடைய துணைவியார் அவர்களே, வணக்கத்துக்குரிய ஐயா நல்லி செட்டியார் அவர்களே, மரியாதைக்குரிய தியாகராஜன் சார் அவர்களே, தம்பி பிரசாந்த் அவர்களே, ஜாய் அலுகாஸ் நிறுவனத்தை சார்ந்த தலைமை பொறுப்பிலும் ஏனைய பணிகளிலும் இருக்கிற அன்பான நண்பர்களே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற கல்யாண மாலை ஐயா திரு மோகன் அவர்களே, எங்களினுடைய எல்லா கல்யாண மாலை நிகழ்ச்சியினுடைய இயக்குநராக இருந்து எங்களை எப்போதும் ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, அரங்கத்திலே இருக்கின்ற திரைத்துறையை சார்ந்த அனைத்து பிரபலங்களே, ஆர்கே சார் அவர்களே, கதிரவன் சார் அவர்களே, தேவயானி மேடம் அவர்களே, சரண் சார் அவர்களே, லயன் கோபி அவர்களே, அன்பான தம்பி அவர்களே, பேர் தெரியல, அன்பான தம்பி அவர்களே, ஊடகத்துறை சார்ந்த பெருமக்களே, இந்த அரங்கத்திலே இருக்கின்ற அன்பு சொந்தங்களே, எல்லாருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்குன்னு எனக்கு புரியுது. ஏன்னா எங்க நடுவரும் இல்லை பெல் அடிக்கிறதுக்கு. இவங்க எவ்வளவு நேரம் பேசுவாங்களோன்னு எல்லாருக்குமே கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. நான் ரொம்ப குறிப்பா ஒரு 2 விஷயங்களை தான் இங்க சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இது வள்ளுவர் கோட்டம் அரங்கத்துல நாம இருக்கோம். அதனால ஒரு திருக்குறள் ஆரம்பிச்சு ஒரு திருக்குறளை முடிக்க போறோம், அவ்வளவுதான் சொல்லுறேன். எனக்கு நினைவுக்கு வருகிற முதல் திருக்குறள் நீங்க கேட்டிருப்பீங்க அநேகமா. பெருக்கத்து வேண்டும் பணிவு, சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. என்ன பொருள்னா, நல்லா வளர்ந்து பெரிய அதிகாரத்திலேயோ வசதியிலையோ இருக்கிற போது பணிவாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல வள்ளுவர் என்ன சொன்னார்னா, ஆனா வளர்ந்து வர்றாங்க இல்ல, அப்ப என்ன வேணும்னா அப்பவும் மனசுல பணிவு வேணும், ஆனா கொஞ்சம் உயர்வு, நான் கூட பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லணும். சொல்லலன்னா என்ன ஆகும், உங்க எல்லாருக்கும் தெரியும், ஏறி மிதிச்சிருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள் அது. சார் அவர்கள் எழுதிய தங்க மகன் அந்த புத்தகத்தை பத்தி தியாகராஜன் சாரும் மென்ஷன் பண்ணாங்க. அதை படிக்காதவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு படிங்க. வாழ்க்கையை பற்றி சில பார்வைகளை அது கொடுக்கும். அந்த புத்தகத்தை படிக்கிற போதுதான் சாரை பற்றி அந்த வாழ்க்கையை பற்றி எனக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சது. நான் இப்ப சொன்ன 2மே அதுல இருந்தது. பணிவு என்பதை நீங்களே இங்க பாத்தீங்க. ஒரு நிகழ்ச்சி, அது அவருடைய நிகழ்ச்சி, 50 பேருக்கு வீடு வழங்கப்பட இருக்கிறது. மேடம் வந்து தலைவராக இருக்கிற ஃபவுண்டேஷன்ல என்னென்னலாம் செய்யறாங்கன்னு நம்ம ஏற்கனவே அந்த ஏவியில பார்த்தோம். அப்படி இருக்கிறவங்க குறைஞ்சது ஒரு 25 நிமிஷமாவது பேச வேணாம். ஒரு 2 நிமிஷத்துல பேசி முடிச்ச ஒரே சேர்மன் எனக்கு தெரிஞ்ச அவர் தான். அந்த அளவு. என்ன இவ்வளவு கம்மியா கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு இல்லை, இது அவருக்கு. பணிவு என்பதே அவர். ஏன்னா வளர்ந்து வருகிற சூழலில் இது நமக்கு தெரியும். அதற்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியை தங்க மகன் புத்தகத்துல எழுதியிருக்கார். ரொம்ப சீக்கிரமா அதை சொல்ல போறேன். சார் வந்து அப்பவுமே ஒரு தொழிலதிபர் தான். ஆனா இந்த அளவு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைவதற்கு ஒரு 2-3 ஸ்டேஜ் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப துபாயில இருந்திருக்காரு. ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூம் வாசல்ல மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லுவாங்க தானே, இந்த ஷோரூம் வாசல்ல மீட் பண்ணலாம் பாரு. சார் வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாரு. ஃப்ரெண்டு கொஞ்சம் லேட்டா வர்றாரு. சார் சும்மா தானே நிக்கிறோம்னு சொல்லி அவர் அங்க இருக்கிற ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை போய் இவர் பார்த்துருக்காரு. நிக்கிற நேரத்துல பார்க்கலாம்னு சொல்லி அந்த ஷோரூம்ல இருந்த ஒரு சகோதரர், ஒரு சிப்பந்தி இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, வாங்க போறியா இல்ல, வாங்குறவங்க தான் பார்க்கணும், வாங்காதவங்க அங்க நிக்கணும், அங்க போய் நில்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் வெளியில வந்துட்டாரு. அவர் தேடி வந்த நண்பர் வந்துட்டார். சாரி லேட் ஆயிடுச்சு. இவர் சொன்னாரா, நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு,
என்ன வேலை? ஷோரூம்குள்ள போய் ஒரு கார் வாங்கணும்னு இவர் சொல்லியிருக்காரு. ஷோரூம்குள்ள போய் அதே கார், எந்த காரு? இவர் பக்கத்துல நின்று பார்த்தப்போ அதெல்லாம் தொட்டு பார்க்க கூடாது, வெளியில போன்னு சொன்ன அதே கார், அது வேணும்னு சொல்லியிருக்காரு. அது ஷோரூம் பீஸ், அதுதான் வேணும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல அந்த சிப்பந்தி அவரையே வந்து எனக்கு கொஞ்சம் இதை முடிச்சு கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்ப அந்த சிப்பந்தியினுடைய முகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, அவரும் எழுதல அதை பத்தி. ஆனா கிளைமேக்ஸ் இனிமே தான் இருக்கு. அந்த காரை வாங்கிட்டாரு. வாங்கிட்டு என்ன செய்யறது? அவருக்கு ஒன்றும் கார் தேவையில்லை, அந்த நேரத்துல வாங்கினதுதான். அவருக்கு அவருடைய அந்த மார்க்கெட்டிங் உத்தியில ஒண்ணு தோணி இருக்கு. ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்குறவங்களுக்கெல்லாம் ஒரு ராஃபில், அதாவது ஒரு குலுக்கல் இது நடத்தி அதுல வெற்றி பெறுபவர்களுக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் பரிசுன்னு அறிவிச்சிட்டார். அறிவிச்சதோடு இல்லாம அந்த காரை அங்கேயே நிறுத்தி அந்த காருடைய முகத்துல இதுதான் குலுக்கலில் கிடைக்க போகிற பரிசு அப்படின்னு பெரிய ஸ்டிக்கர் ஒட்டிட்டார். அப்ப நிறைய பேர் வந்து அந்த காரை தொட்டு தொட்டு பார்த்திருப்பாங்க. ஆனா தள்ளி போன்னு யாரும் சொல்லிட முடியாது. அப்போ இதற்கு பிறகுதான் சூப்பர் கிளைமேக்ஸ். இதை இவர் செய்த பிறகு ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்னன்னா, அவங்கள்ட்ட கார் வாங்குறவங்களோட அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. நான் வாங்குகிற காரை குலுக்கல் முறையில் வெற்றி பெற்றவருக்கு பரிசு என்று அறிவிக்க மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார். இப்ப அந்த குரலை திரும்ப சொல்றேன் பாருங்க. பெருக்கத்து வேண்டும் பணிவு, சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. உயர்வுனா அந்த இடத்துல நிமிர்வுன்னு அர்த்தம். நீ என்ன நீ எல்லாம் பெரிய ஆளா என்று சொல்லுகிறவர்களின் எதிரில், அதுவும் குறிப்பா நாம இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே வரும். அந்த இடத்திலே நிமிர்வு இருக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கையில் உயர்ந்த பிறகு பணிவு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிற அவருக்கு உங்கள் அத்தனை பேரின் சார்பிலும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். ரெண்டாவது விஷயம், இங்க ஃபவுண்டேஷன் செய்யற நிறைய விஷயம், ரொம்ப குறிப்பா கேன்சர் நோயாளிகளுக்கும் மற்ற நோயாளிகளுக்குமான உதவிகள். இப்போ உதவி செய்வது என்பது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனா உதவி செய்வதற்கு எனக்கு ஒரு கடமை இருக்கிறதுன்னு வர்ற எண்ணம் இருக்கு பாருங்களேன், அது ரொம்ப அரிதினும் அரிது. நிறைய பேர் கேரளாவை சேர்ந்தவங்க, அதனால சீக்கிரமா ஒரு கதை சொல்றேன். குருவாயூரப்பன் கோவில்ல நடந்ததா சொல்லுவாங்க. குருவாயூரப்பனுக்கு ஒரு பக்தர் வந்து 2 வாழைப்பழத்தை கொடுத்துட்டு படைச்சிட்டு போயிட்டாரு. ஒரு ஏழை பையன், பசி அவனுக்கு, உள்ள ஓடி வந்து 2 பழத்தை தூக்கிட்டான். தூக்கிட்டு வெளியில போனவன் என்ன நினைச்சாலும் தெரியல, ஒரு பழத்தை எடுத்து குருவாயூரப்பன் முன்னாடியே போட்டுட்டு ஒரு பழத்தை தான் எடுத்து சாப்பிட்டுட்டான், மாட்டிட்டான். ஏய், குருவாயூரப்பனுக்கு போட்ட பழத்தை நீ எடுத்தியா, உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஒரு பெரியவர் என்ன தண்டனைன்னா 100 தடவை அந்த கோயிலை சுத்தி வான்னு சொல்லிட்டார். சொன்னதோட அவரே உட்காந்து என்றாரு. 100 தடவை வந்தானா. ரவுண்ட் 1 பையன் வந்துட்டான். ரவுண்ட் 2 பார்த்துட்டே இருக்காரு, கண்ணை தேய்ச்சிட்டு பாக்குறாரு. சல் சல்லுன்னு சலங்க வெளி கேட்கிறது. மயில் பீலி அசைய அசைய அந்த கிருஷ்ணனே 2வது ரவுண்ட்ல வந்தான். என்னடா அது கிருஷ்ணன் நடந்து வரான்னு பார்த்தா 3வது ரவுண்டு பையன் வரான், 4வது ரவுண்டு கிருஷ்ணன் வரான், 5வது ரவுண்டு பையன் வரான், 6வது ரவுண்டு கிருஷ்ணன் வரான். 100 ரவுண்டு முடிச்ச அப்புறமா கிருஷ்ணரை பிடிச்சிட்டாரு. கண்ணா, உனக்கு நான் தண்டனை கொடுக்கலையே, அந்த பையன் எடுத்தான்னு அவனுக்கு தானே தண்டனை கொடுத்தேன், நீ ஏன் தண்டனையில பாதியை வாங்கிக்கிட்டேன்னு பெரியவர் கேட்டாரு. அப்போ கண்ணன் சொன்னா 2 பழத்துல 1 எனக்கு கொடுத்துட்டான், அவன் 1 தான் சாப்பிட்டான், அப்ப தண்டனையில பாதியை நான் தானே எடுத்துக்கணும்னு கண்ணன் சொன்னதாக ஒரு கதை உண்டு. இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உயர்ந்து வருகிற எல்லாருக்கும் பின்னால் நிறைய பேரினுடைய பங்களிப்பு இருக்கிறது. There is nothing like a self-made man. All of us are made of hundreds of others என்று ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. அப்படி சில பேர் உதவி செஞ்சு பெரும் உயர்வை பெற்றுவிட்ட சில பேருக்கு தான் திருப்பி கொடுக்கணும்ன்ற எண்ணம் வருது. அந்த எண்ணம் ஐயா அவர்களுக்கு வந்திருப்பதை இந்த மேடையிலே ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் பாராட்டுகின்றேன். நோயாளிகளுக்கு செய்கிற உதவின்றது தலைமுறைகளை காப்பாற்றுகிற உதவி, மறந்துடாதீங்க. நோய் வந்துருச்சு, அதிலிருந்து மீண்டு வருகிற அளவு வசதி இல்லைன்ற உங்களுக்கு செய்கிற உதவி இருக்கு பாருங்க, உங்களை
உங்களுக்கு மன நிம்மதியை மாத்திரம் தராது, அது தலைமுறையை காக்கும் என்ற நம்பிக்கை நம்முடைய மண்ணில் உண்டு. அதே போலதான் வீடும். 50 குடும்பங்கள், உங்களுக்கு பல பேருக்கு வீடு என்பது ஒரு கனவாக கூட இருந்திருக்கலாம். ஒரு வீடு என்பது ஒரு கனவு தான். அதனாலதான் கனவு இல்லம்னு சொல்லிதான் பல பிளாட் ப்ரமோட்டர்ஸ் விற்கிறாங்களே. ஒவ்வொரு இல்லமும் ஒரு கனவு. ஆனால் உங்களில் சில பேருக்கு, ஏன் பல பேருக்கு எய்த முடியாத கனவாக கூட அது இருந்திருக்கலாம். சாவியை வாங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு யாரும் வெளியில போய் சொல்ல முடியாது. அடுத்த மாசத்துல இருந்து வாடகை ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது. நாங்களே வீட்டை விற்கிறதா இருக்கோம், நீங்க வேற இடம் பார்த்துக்கங்கன்னு சொல்ல முடியாது. இந்த அச்சத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இது எனக்கே ஆன இடம் என்ற அபாரமான ஒரு நிம்மதியை சார் அவர்களும் ஜாய் அலுகாஸ் நிறுவனமும் கொடுத்திருக்கிறது. நீங்கள் பெறப்போகிற வீடுகளில் எல்லா நலன்களோடும் மன நிம்மதியோடும் ஆரோக்கியத்தோடும் நீங்கள் அனைவரும் வாழ்வதற்கான என்னுடைய பிரார்த்தனையை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2 திருக்குறள் சொல்றேன்னு சொன்னேன், கவனமா இருந்தா நினைவுல இருக்கும். 2வது திருக்குறள், அதோடு நான் நிறைவு செய்கிறேன். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. மருந்து மரம்னு ஒண்ணு இருக்கும், வேப்ப மரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதனுடைய எல்லா பார்ட்டுமே மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும். அது பூவா இருக்கலாம், அது பழமா இருக்கலாம், பட்டையா இருக்கலாம். அது மாதிரி மருந்து மரத்தினுடைய எல்லா பகுதியுமே மருந்தா இருக்கும். நல்ல உள்ளம் கொண்ட ஒருவனிடம் செல்வம் சேருகிற போது அது மருந்து மரம் மாதிரி இந்த சமூகத்துக்கே அது பயன்படும் என்று வள்ளுவர் சொன்னார். ஒரு மருந்து மரம் நம்முடைய வீட்டுல வளர்ந்தா எப்படி பல பேருடைய நோயை தீர்க்குமோ, பல பேருடைய கவலையை போக்குமோ. பெருந்தகையான் என்ற சொல்லை வள்ளுவர் பயன்படுத்துகிறார். நெஞ்சிலே கருணை உடையவர்னு அர்த்தம். நெஞ்சிலே கருணை உடைய ஒருவருக்கு இந்த மாதிரியான மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிற போது ஒரு சமூகமே பயன்படுகிறது. அந்த திருக்குறளுக்கு இலக்கணமாக இருக்கிற சாருக்கு திரும்பவும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். நம்ம சுத்தி கொஞ்சம் பாருங்களேன், எங்க பாரு போர்ச்சூழல், ஒவ்வொரு நாளும் கெட்ட செய்தி தான் வருது. போனை திறக்கிறதுக்கே பயமா இருக்கு. பள்ளிக்கூடத்தின் மீது குண்டுகள் வீசப்படுகின்றன. இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைனா அப்படின்னு சொல்ற நாட்டிலாம் போய் விழுதுது. அடுத்த நிமிடம் என்பது கொஞ்சம் கூட நிச்சயமே அல்ல என்ற சூழலில் செய்திகளை வாங்கி கொண்டிருக்கிற நமக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல தினம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. ஒருவர் 50 பேருக்கு வீடுகள் தரப்போகிறார் என்ற நல்ல செய்தியை கேட்கிற போது இன்னமும் இந்த மண்ணில் அறமும் தர்மமும் கருணையும் வாழ்கிறது என்ற நம்பிக்கையை நமக்குள்ளே திரும்பவும் துளிர் விட செய்திருக்கின்ற தலைவர் ஜாயா அவர்களுக்கும் இந்த விஷயம் எதுவுமே வீட்டுக்காரன் அவனுடைய சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாதுங்க. அவங்களுடைய உற்ற துணை இருந்தால்தான் மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பது சாத்தியமாகும். அதனால் அந்த கருணை நெஞ்சத்துக்கு சொந்தமான திருமதி ஜாய் அவர்களுக்கும் இங்கே வந்து சிறப்பித்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் திரும்பவும் இந்த வீடுகளை பெறப்போகிற பயனாளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். அவங்களோட பேஜ்ல கட்டி போட்டு எல்லாத்தையும் மனசில் இதெல்லாம் பேசலாம்னு நினச்சி புறாவை பேசிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு 2 விஷயம் சொல்லணும்னு தோன்றுறது. அவர் சொன்னார், தியாகராஜன் சார் பேசும்போது தங்கமகன் புஸ்தகத்தை பற்றி சொன்னார். நான் புஸ்தகம் வெளியிட்டு அங்கே வந்திருந்தேன், ஐடிசி கிராண்ட் சோலாவில். அப்போ பாரதி பாஸ்கர் வந்திருந்தாங்க. அந்த புஸ்தகம் படித்தேன். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பள்ளிக்கூட புஸ்தகத்தை எப்படி படிப்பானோ அப்படி தான் படித்தேன். அதில் அவ்வளோ விஷயம் ஞாபகம். நான் குறிப்பிட்டு ஒன்று மனசை தொட்ட விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல இந்த மாதிரி வியாபாரம் செய்யணும்னா மிடில் ஈஸ்ட்டாக அது தகுந்த இடம்னு சொல்லிட்டு மனசு நான் நினைக்கிறேன். அவரை வந்து நீங்கள் யாரும் தெரியாது, அங்கே போய் இறங்குறார், அதில் எழுதுறார். நான் இறங்கி நடந்துட்டுருக்கேன் அந்த பாலைவன பிரதேசத்தில். யாரையும் தெரியாது, ஒத்தையும் தெரியாது. எங்கே போய் எங்கே தங்க போகிறோம், யார் அங்கே ஹெல்ப் பண்ண போனோம், அப்படி தான் ஆரம்பிக்கிறது. அப்புறம் இன்றைக்கி 200 கடைகள் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க சுயமாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறது இது பாட புஸ்தகமாக இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணும், இது படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த புஸ்தகம் படித்த போது நான் நினச்சேன், எவ்வளோ புஸ்தகம் படித்தேன், அந்த மாதிரி எனக்கு உணர்வு எனக்கு வந்ததில்லை. இந்த புஸ்தகத்தை படித்த போது அது மாதிரி நான் நினச்சேன். இந்த செய்கிற தர்ம காரியங்கள் எனக்கு தெரியாது, பிஸ்னஸ் பண்ணுறது மட்டும் தான் இருந்தால் அதில் இவர் செஞ்ச அதில் செய்ய போகிற தர்ம காரியங்கள் இந்த புஸ்தகத்தில் ஒன்றும் இல்லை.
அது இன்னைக்கு கேள்விப்பட்ட போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு அவர் நட்பு கிடைச்சது காரணம் வந்து காரணம் சார் தான் அவர் முதல்ல கடைக்கு அழிச்சிருந்தார். சிம்பிளாக இருந்த 200 கடை நடத்தும்போது எவ்வளோ டென்ஷன் இருக்கணும். ஒரு டென்ஷன் இல்லை, சாதாரணமாக இருந்தார் அவர். அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கடை 40 கடை இருந்தாலும் நான் 3 கடை தான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் 37 கடை என் சன் பார்த்துக்கிறேன். அதுக்கே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு சமையல. அப்படி இருக்கும்போது அவர் இன்னும் நிறைய கடைகள் ஆரம்பித்து இன்னும் பலருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதோட பெரிய பிரார்த்தனை ஒன்று, இவ்வளோ செய்யக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு தேசிய விருது கிடைக்கணும். ஏன்னா 146 கோடி ஜனத்தொகையில் எல்லா விஷயமும் அங்கே போய் டெல்லிக்கு போய் சேருமான்னு சொல்ல முடியாது. அதனால் கடவுளே அதுக்கு அனுகிரகம் பண்ணோம். ஏன்னா அவர் செஞ்ச சேவைக்கு அவர் செஞ்ச அந்த ஒரு தனி ஆளாக போய் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்றைக்கி 200 ஷாப்ஸ் நடந்துட்டுருக்குன்னா அப்போ அதனால் எவ்வளோ பேருக்கு வேலைகள் கிடைக்கிறது. பலருக்கு வந்து ஒவ்வொருத்தரும் இந்தியாவுக்கு வந்து வாங்கணும்னு அவசியம், அங்கேயே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எத்தனையோ வசதிகள் இருக்குது. அந்த நான் சொன்னேன், இவருடைய வெற்றிக்கு 50% வந்து அவங்க பிஸ்னஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறுதுணையோட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கார். அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த வருஷமும் அவருக்கு தேசிய விருது கிடைக்கும்னு என்னுடைய பிரார்த்தனை நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.